ஸோ இதான் என்னோடய மொதல் vlog. இது ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள். இதான் பேசி ட்ரை பண்ணுறேன். என்னோடய மொதல் vlogகே வந்துட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. செயின்ட் ஆன்ஸ் சர்ச்லேருந்து பிஎம்மில் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆக்சுவலி. ஏன்னா இந்த சர்ச்சுக்கு வந்து நான் அடிக்கடி வர்றதில்லை. இங்கே செயின்ட் ஆன்ஸ் ஃபீஸ் நடக்கும் ஜூலையில், ஜூலை 26 நினைக்கிறேன், எவ்ரி இயர் நடக்கும். ஸோ அது முன்ன இருக்கும்போது நான் வந்திருக்கேன், பின்னாங்க இருக்கும்போது அடிக்கடி வருவேன். அடிக்கடி இல்லை, இயர்லி ஒன்ஸ் நடக்கும்ல, ஸோ அதுக்கு வருவேன். ஸோ அதோட கேரள் போயிட்டோன்னே வரவே சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதோட இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் நான் வரேன். இந்த இடத்துக்கு இவ்வளோ அமைதியாக நான் வந்ததில்லை. ஏன்னா நான் வரப்பெல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறப்ப, அந்த ஃபீஸ் நடக்கிறப்ப ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி யாருமே இல்லை. நான் ஏர்லி மார்னிங் இப்போ ஒரு 9 AM இங்கே இருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல், ரொம்ப அமைதியாக இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் த கிரிக்கெட் சவுண்ட். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பீஸாக இருக்குங்க. இங்கே வரல நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் இங்கே கேரளேருந்து இல்லை வேறு எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்கள். சும்மா ஒரு இடச்சும் வந்து பார்த்துட்டு போங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விளாக் செய்யணுன்ட்டு வந்து ரொம்ப நாளாக ஒரு பிளானில் இருந்துச்சு. விளாக்ஸ் சொல்கிறதோட என்னோடய டெய்லி லைஃப் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம், வீடியோ பிளாக் மாதிரி பண்ணி வைக்கலாம், வீடியோ டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வைக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி தான். ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நாள் சென்று அப்புறம் பார்க்குறப்ப வந்து மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் எவ்வளோ தான் எடுத்து எவ்வளோ தான் சேர்த்து வைக்கிறது, என்னோடய ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாகும். அப்புறம் பிசி ஃபார்மேட் பிசி கொராப்பாக வந்துச்சுன்னா அப்புறம் அது பிரச்சனையாகும். சரி, வீடியோ பிளாக் மாதிரி செஞ்சு யூடியூப்க்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, அது எப்படி செய்யலாம், எது செய்யலாம்னு சொல்லிட்டு முன்னிலேருந்து ரொம்ப ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் எனக்கு, டக்குன்னு போயிட்டு பேசிட முடியாதனால. பட் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலாமேன்னு தான் சொல்லிட்டு நான் செய்கிறேன். இன்னொன்று, நான் வந்து இப்போ யூடியூப்பில் நான் என்னோடய வீடியோலாம் போட்டு வச்சுருந்தேன்னா குட் திங் வந்து வியூஸ் ஏறுந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அது வேறு விஷயம். பட் என்னென்னா என்னோடய வீடியோஸ் வந்து ஃபொரெவர் அங்கே இருக்கும். ஸோ ஃபொரெவர் அங்கே இருந்துச்சுன்னா நான் இன்னும் ஒரு மேபி 10 years 15 years பார்த்தா கூட என்னோடய வீடியோஸ் அங்கே இருக்கும். இதுவே நான் ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா அது குழப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ மெயின் இன்டென்ஷன் அது தான். ஸோ மேபி இதுக்கப்புறம் யூடியூப்பில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலில். இந்த வீடியோ நீங்கள் பை எனி சான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேபி இன்னும் அடுத்தடுத்த வீடியோ எடுக்க போகிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இந்த சர்ச் வந்துட்டு 1846 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 179 years ஓல்ட் இந்த சர்ச்சுக்கு. இதோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஷுவராக தெரியல. பட் ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணலாம். கூகுள் பண்ணிங்கன்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. பிகாஸ் நானே சில இன்ஃபர்மேஷன் அங்கே தான் எடுத்தேன். இப்போ நான் இருக்கிற இடம் வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு பின்னாடி. ஸோ அது நீங்கள் அங்கே கிளைம் பண்ணி மேலே போகலாம். சர்ச்சுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்கள் இங்கே சும்மா மார்னிங்கில் வாக்கிங் கூட வரலாம் போல இருக்குங்க. எனக்கு ஷுவராக தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேனால அவ்வளோ ஆள் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் இல்லை. பட் ஐ திங்க் ஒருத்தவங்களை 2 பேர் பார்த்தேன், ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு சும்மா அப்படி மேலே போனாங்க. அதுக்கு வரலாம் மாதிரி தெரியல. பட் ஆனால் நீங்கள் காலையில் வந்துட்டு வரலாம். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ரொம்ப மில்லி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நூன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேர்க்கும், அப்புறம் ரொம்ப வெயில் ஏறிடும். ஸோ மார்னிங் நீங்கள் வந்துட்டு அதை பிளான் பண்ணலாம். அங்கே நான் பேசுகிறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சுங்க. பிகாஸ் நான் வந்து யூடியூப்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. நான் சும்மா எனக்கு என்ன மைண்டில் வருதோ அதை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோலாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு ஒரு பெரிய யூடியூபர் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அப்படியே என்னை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ ஆக்சுவலி வந்துட்டு போன சர்ச் வந்துட்டு தான் வந்து 1846 கட்டினது. இந்த சர்ச் வந்துட்டு 2000 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்சிடர் பிராண்ட் நியூ சர்ச் தான். பட் இந்த டிசைன் வந்து உண்மையிலே அழகாக இருக்குது. பார்த்தவங்களுக்கு தெரியும், வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஆக்சுவலி பார்த்ததில்லைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். பட் அந்த சேனன்ஸ் ஃபீஸ்ட்டுக்கு வரப்போ வந்துட்டு உள்ளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் நான் பூந்து உள்ளுக்கே நான் பார்க்குறேன் இப்படி தான் கட்டியிருக்காங்க. உள்ளுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்குது டிசைன்ஸ்லாம். அண்ட் இங்கே உள்ள பெஸ்ட் திங் என்னென்னா எல்லா லாங்குவேஜ்லையும் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ், சைனீஸ் அண்ட் தமிழ். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் திங். ஸோ சொன்னலை நீங்கள் பாருங்கள், எல்லா லாங்குவேஜில் இருக்கும். இங்கிலீஷ், சைனீஸ் அண்ட் மலே அண்ட் தமிழ். ஸோ ஆக்சுவலி இங்கே வரணுன்ட்டு ரொம்ப நாளாக வந்து மைண்டில் இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் உட்காந்து ப்ரே பண்ணேன். மனசுக்கு கொஞ்சம் நிறையா விஷயம் இருந்துச்சு மைண்டில். ஸோ இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, யாருக்கு இங்கே வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி ஃப்ரம் பின்னாங்கிலேருந்து வெளியேருந்து வரீங்களா. ஸோ அங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் சும்மா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. எஸ்பெஷலி இந்த மார்னிங் இப்போ வெயில் ஏறுது இருக்க. ஸோ ஒரு 7 o'clock 8 o'clockலாம் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப வெதரும் கோல்டாக இருக்குது. வந்து பாருங்களேன்.